குமாரபுரம் ஸ்டேஷன் என்ற ஒரு கதை. எப்பெல்லாம் நீங்க இந்த கதையை ஞாபகம் வச்சீங்களோ அப்பெல்லாம் அந்த கதையும் ஞாபகம் வைக்கணும். அந்த குமாரபுரம் ரயில்வே ஸ்டேஷன்ங்கிறது இந்த கோயில்பட்டியிலிருந்து பக்கத்தில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன். ஆளே வராத ஒரு சின்ன ரயில்வே ஸ்டேஷன். ஒரு நாளைக்கு 2 பேசஞ்சர் ட்ரெயின் வந்து நிற்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன். அங்கிருந்து கோயில்பட்டிக்கு வரக்கூடியவர்கள் அதிகபட்சம் 10 பேர் வந்தாலே அதிகம். அந்த ரயில்வே ஸ்டேஷன், அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர், அவருக்கு ஒரு ஃப்ரெண்டு. அந்த ஃப்ரெண்டு என்னன்னா கோயில்பட்டியிலேருந்து ட்ரெயின் பிடிச்சி அங்கே போய் இறங்கி அவங்க 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. ஆள் வராத ரயில்வே ஸ்டேஷன்ல அவர் என்ன செய்வார்? பகலை கழிக்கணும் இல்லையா, அதுக்காக 2 பேர் பேசிட்டே இருக்காங்க. அதே ரயில் நிலையத்தில் நானும் கோணங்கியும் போய் ஒரு நாள் அதே பெஞ்சில் உட்காந்து அழகிர் சாமி எந்த இடத்தை எழுதினாரோ அங்கேயே அதே கதையை படித்தோம். அந்த கதையில் வரக்கூடிய இந்த ரயில்வே ஸ்டேஷன் அல்ல, ரயில் அல்ல, அந்த ரயில் நிலையத்தை தேடி வந்து பேசுகிற சுப்பராம ஐயர் அல்ல. அந்த கதையில் ஒரு காட்சி வருகிறது நண்பர்களே, அதுதான் அந்த கதையை உயிரோடு வைத்திருக்கிறது. என்ன காட்சி தெரியுமா? அங்கிருந்து கோயில்பட்டிக்கு வரக்கூடிய ஒரு பகல் நேர பாசஞ்சர் ரயில்ல ஏறுறதுக்காக 4 பசங்களும் ஒரு பெரியவரும் அந்த ரயில் நிலையத்துக்கு வராங்க. வந்து டிக்கெட் எடுத்து ரயில்ல ஏறுறாங்க. முதல் முறையாக 4 பேர் ரயில் ஏறுறாங்க. உங்கள எத்தனை பேருக்கு அந்த நினைவு இருக்குன்னு தெரியல. நீங்க எப்போ உங்க வாழ்க்கையில் முதலாக ரயில் ஏறினீர்கள்? ஆனால் முதலாக ஒருவர் ரயில் ஏறி போற பயணம் அவர் வாழ்நாள்ல மறந்திருக்க மாட்டார். ஏன்னா ரயில் போகும்போது சுத்தி இருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் ஓடத் தொடங்கும். ஒவ்வொரு சிறு நகரத்திலும் ரயில் நிற்கும். சின்ன ஸ்டேஷன்ல ரயில் நிற்கும் போதெல்லாம் ஆச்சரியத்தோடு வெளியே பார்ப்பீங்க. இன்றைக்கு நிறைய சின்ன ரயில் நிலையங்கள் எல்லாம் இல்லை, ஆனால் நிறைய சின்ன ரயில் நிலையங்கள் இருந்தது. இந்த பசங்க ஏறி ரயில்ல உட்கார்ந்த உடனே ரயில்ல ஒருவர் வர்றார். அவர் அழகான ஒரு கதாபாத்திரம். அவர் வந்து திருநெல்வேலி ஜங்ஷன்ல ஹோட்டல் நடத்தக்கூடிய ஒருவர். அவர் திருநெல்வேலியிலிருந்து இந்த ட்ரெயின் போகிற மதுரைக்கு இடையில் வழியில கொண்டு போறதுக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளவு பலகாரங்கள், பண்டங்கள், காஃபி எல்லாம் கொண்டு வருவார். அவர் இந்த பசங்களை கேட்கிறாரு, என்ன அப்படின்னா, எதுக்குடா பசங்களை நீங்க வந்திருக்கிறீங்க அப்படின்னு. அதற்கு அவர்கள் சொல்றாங்க என்ன அப்படின்னா, நாங்கள் பள்ளிக்கூடத்தில் படிப்பதற்கு சேருவதற்காக வந்திருக்கிறோம். எங்க படிக்க போறீங்க? கோயில்பட்டியில ஒரு ஸ்கூல் இருக்கு, அந்த ஸ்கூல்ல சேர்ந்து 7ஆம் வகுப்பு சேர்க்கறதுக்காக போறோம் அப்படின்னு. 7ஆம் வகுப்பில் நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில் சேருவதற்காக 4 பசங்க அவங்கள கூட்டிட்டு ஒரு பெரியவர் ஏறார். அந்த பசங்களுக்கு ஆங்கிலம் தெரியாது. அதனால கிராமத்துல ஒரு ஆசிரியர் ஆங்கிலம் சொல்லி கொடுத்து அவர்களை ஆங்கிலம் படிக்கிற பள்ளிக்கு கூட்டிட்டு போறார். அந்த பசங்க ரயிலில் பேசிக் கொள்கிற விதம், ரயில்ல அவர்களுக்கு இடையில நடக்கிற உரையாடல், அதுல ஒரு அழகான வரியை அழகர் சாமி எழுதியிருக்கிறார். என்னன்னா, யாரெல்லாம் குழந்தைகளை அக்கறையோடு பார்த்துக் கொள்கிறார்களோ அவர்களெல்லாம் தகப்பன் என்றால் ஆசிரியர்களும் தகப்பான் தான் இல்லையா அப்படின்னு எழுதியிருக்கிறார். அந்த பெரியவர் சொல்றாரு, யாரு பிள்ளைங்களை அக்கறையோட பார்த்துக்கிட்டாலும் அவங்க எல்லாம் தகப்பன் தானே, ஆசிரியர்களும் தகப்பன் தாயா, அதனால அவங்கள பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிட்டு போங்க. அவர்கள் கோயில்பட்டிக்கு வந்து இறங்குறாங்க. வந்து இறங்கினால் அங்க இருக்கக்கூடிய ஒரு போர்ட்டர் அவர்களை கூட்டிட்டு போய் சாப்பாடு கொடுத்து தங்க வச்சு பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிட்டு போய் அவங்க கலந்து கொள்ளக்கூடிய பரீட்சையை எழுத வைத்து அவர்களுக்கு தேர்வுக்கான இடம் கிடைக்க வைக்கிறார். தேர்வு எழுதுகிறார்கள். ஆங்கிலத்தில் தேர்வு. இந்த பசங்க படிச்சதெல்லாம் எழுதிடுறாங்க. ஆனால் ஆச்சரியமான ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, இந்த பள்ளிக்கூடத்தினுடைய தலைமை ஆசிரியர் தான் இவர்கள் ரயில்ல பார்த்த ஒருத்தர். இவங்களை பக்கத்தில் உட்கார்ந்து ரயில்ல பார்த்துட்டு வந்த ஒருவர். கதை அதுவல்ல. சின்ன ஊர்ல இருந்து முறையா படிக்கிறதுக்கு ஒரு நகரத்துக்கு வரக்கூடிய மாணவர்கள், அவர்களுடைய தடுமாற்றம், ஆங்கிலம் தெரியாவிட்டால் நாம எப்படி போய் அந்த பள்ளிக்கூடத்தில் சேர்றதுன்னு தெரியாத குழப்பம், அதுக்கப்புறம் தன்னம்பிக்கையோடு அவர்கள் நடந்து கொள்கிற விதம், அவர்களுக்கு ஒரு உணவு அடிக்கக்கூடிய ஒரு போர்ட்டர், எத்தனை 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 இந்த கரிசல் மண்ணினுடைய அசலான மனிதர்களை அவர் எழுதியிருக்கிறார். இதுல ஒருத்தர் ஒரு பெரிய ரயில்ல இவங்களுக்கு எதிர் சீட்ல உட்கார்ந்துட்டு வந்தார் இல்லையா, அவர் சொல்றாரு, பசங்களா நீங்கெல்லாம் படிச்சு காலேஜுக்கு வந்தா திருநெல்வேலிக்கு வந்துருங்கடா, ஏன் ஹோட்டல்ல சாப்பாடு போடுறேன்டா அப்படின்னு. அப்போ அவர்கிட்ட கேட்கிறாங்க, ஐயா உங்க ஹோட்டல்ல சாப்பிட்ட எல்லாரும் கணக்கு வச்சு கொடுத்துருவீங்களான்னு. சில பசங்க கொடுப்பாங்க, சிலரால கொடுக்க முடியாது. கொடுக்காட்டா என்னையா படிக்கிறவனுக்கு சாப்பாடு போடுறது தப்பா அப்படின்னு கேட்கிறார். ஏன் கதையில் வாழுகிற மனிதர்களை திரும்ப திரும்ப நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன், முக்கியம் என்கிறேன் என்றால், அவர்கள் எல்லாம் வாழ்க்கையில் நீங்கள் நடந்து கொள்ளாத ஒன்றை நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வலியுறுத்துறாங்க. இந்த கதையில் ஓடக்கூடிய ஹோட்டல் ஓனர் சொல்றாரு, அப்படியெல்லாம் அறத்தோடு தான் வேலை செய்யணும், அறத்தோடு தான் தொழில் நடத்தணும், அறத்தோடு தான் உணவகம் செய்யணும்னு சொல்றார். யாரோ ஒருவர் யாரோ படிப்பதற்காக வந்திருக்காங்க. ஆனா யாரோ ஒரு போர்ட்டர்
அவர்களை வீட்டில் தங்க வச்சு பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிட்டு போய் அட்மிஷன் வாங்கி கொடுக்கிறார். அப்படி என்றால் இந்த உலகத்தின் மீது இந்த கதையை படிப்பவர்களுக்கு நம்பிக்கை வருது. நாம இப்படிப்பட்ட மனுஷங்கள்லாம் இருக்கிறாங்க, இவர்கள்லாம் இருக்கிற வரை நாம் இந்த உலகத்தில் மகிழ்ச்சியோடு இருக்கலாம், இவர்களை எல்லாம் நம்பலாம், இவர்கள் எல்லாம் உதவி செய்வார்கள்ங்கிற நம்பிக்கை நமக்கு வருகிறது. அப்புறம் அந்த சின்ன ரயில்வே ஸ்டேஷன், அந்த ரயில்வே ஸ்டேஷனுடைய பகல் நேரத்தை எழுதியிருக்கிறார். தயவு செய்து ஒரு முறை நீங்கள் என்றைக்காவது ஒரு நாள் ஒரு அரை மணி நேரத்தை நீங்கள் அந்த குமாரபுரம் ரயில்வே ஸ்டேஷன்ல போய் உட்கார்ந்து பாருங்க, எவ்வளவு உண்மையாக ஒரு எழுத்தாளர் எழுதியிருக்காருன்னு தெரியும். எழுதுவதோடு ஒரு வேடிக்கையான விஷயத்தையும் எழுதியிருக்காரு. அந்த ஊர்ல ரயில் நிலையம் வைத்ததால் என்ன பிரயோஜனம் என்றால், ரயிலுக்கு தண்ணீர் பிடிப்பார்கள். இப்போ உள்ள ரயில்லாம் தண்ணி பிடிக்காது. அந்த காலத்தில் வரக்கூடிய ரயில்லாம் ஒரு இடத்துல நின்று தண்ணீர் பிடிக்கும். தண்ணீரை ரயிலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். தண்ணீர் கிடைக்காத கரிசல் காட்டு கிராமத்தில் ரயில்ல இருந்து தண்ணி பிடிக்கிறதுக்காக பயன்படுத்துவாங்க. ரயில்ல ஆட்கள் ஏறுறாங்களோ இல்லையோ, கிராமத்துக்கு தண்ணி கொடுக்கறதுக்காக ரயில் இருக்கட்டும் சொல்றாங்க. ஒரு கதைக்குள் எத்தனை சின்ன 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 அழகான விஷயங்கள், அழகான மனிதர்கள், அவர்களுடைய வாழ்க்கை, அதை எழுதப்பட்டிருக்கக்கூடிய விதம். அப்படின்னா கதை என்பது வெறும் கதை அல்ல, படித்து நல்லா இருக்கு நல்லா இல்ல, எனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படிங்கிறத மட்டும் சொல்லக்கூடிய உலகம் அல்ல. இந்த கதைகள் எல்லாம் நம்முடைய சமகாலத்து வாழ்க்கையை, இப்ப இருக்கக்கூடிய நீங்களும் நானும் பார்த்த, அல்லது என் தந்தை பார்த்த, என் தாத்தா பார்த்த உலகத்தை சொன்னது. ஆனால் இரண்டு பெரிய எப்பிக்னு சொல்லப்படக்கூடிய இதிகாசங்கள் இந்தியாவில் இருக்கு. அது காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லோருக்கும் தெரிந்த கதை. எங்க போய் நீங்கள் மகாபாரதத்தை சொன்னாலும் எல்லாருக்கும் தெரியும், எங்க போய் ராமாயணத்தை சொன்னாலும் ரெண்டுக்கும் தெரியும். இந்த இரண்டு கதைகளும் இந்தியா முழுவதும் எல்லா மக்களுக்கும் தெரியும். பழங்குடி மக்களுக்கு கூட இந்த கதைகள் தெரியும். பழங்குடி மக்களிடம் கூட இந்த கதையினுடைய மாறுபட்ட வடிவங்கள் இருக்கு. இந்த இரண்டு கதைகளிலுமே இரண்டு பேரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். கதையில் வாழக்கூடிய மனிதர்களில் நான் இவர்களை என்னுடைய ஆதர்சங்களாக எப்பவுமே வைத்துட்டு இருப்பேன். ஒருவர் யார் என்றால் ராமாயணத்தில் வரக்கூடிய பரதன். ராமனை அல்ல, எனக்கு ராமாயணத்தில் மிகவும் படித்த கதாபாத்திரம் பரதன் தான். ஏன் அப்படின்னா, பரதன் ஒருவன் தான் தாயை கண்டிக்கிற மகனாக இருக்கிறான். எல்லா மகனையும் அம்மா தான் கண்டிப்பாங்க. ஆனால் முதல் முறையாக ஒரு மகன் தாயை கண்டிக்கிறான். அம்மா, நீ மகன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லம்மா, அடுத்தவன் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறியா, அது தப்புமான்னு நினைக்கிறான். அப்படின்னா அம்மாக்களுக்கும் அறிவுரை சொல்லத்தான் வேண்டி இருக்கிறது. அம்மாக்கு அறிவுரை சொல்லக்கூடிய பரதன் என்ன சொல்றான் அப்படின்னா, அம்மா, ராமன் உன்னை தாயை போல நினைச்சிட்டு இருக்கான், அவன் ஆளக்கூடாதுன்னு சொல்லி என்னைக்கு நான் கேட்டனா அந்த பதவி எனக்கு வேண்டுமா என்று. அப்படின்னா ஒருவர் அவர் ஆசைப்படாத ஒன்றை அவங்க அம்மா ஆசைப்பட்டுறாங்க. அம்மா ஆசைப்பட்டதோடு அதற்கான எல்லா வழிகளையும் செய்து கொடுத்துறாங்க. ஆனால் மறுக்கிறார். மறுத்து விட்டு இப்படியெல்லாம் நடந்துருச்சுன்னு கோசலையினிடம் ராமன் போய் தன்னுடைய தாயிடம் சொல்றான், அம்மா, நான் அல்ல பரதன் தான் ஆளப் போகிறான்னு. ராமனுடைய அண்ணன் என்ன சொல்றா தெரியுமா? நின்னிலும் நல்லவன் அவன் சொல்றா. உன்னை விடவும் நல்லவன்பா பரதன். அப்ப ராமனை விடவும் நல்லவன் யாருன்னா பரதனா, அவன் அரசாளட்டும்பா அப்படின்ட்டு. பரதன் போய் அதே ராமனுடைய அன்னையை பார்க்கிறான். அன்னையிடம் கேட்கிறான், அம்மா என்னை மன்னிச்சிருங்க, என் பேரால அண்ணனை இப்படி அரியணைக்கு வேண்டாம் என்று துரத்திட்டாங்களே. அப்ப அந்த அம்மா ஒரே கேள்விதான் கேட்கிறான், உன்னை அரசாட்சியில் அமர வைக்க வேண்டும் என்று உன் அன்னை விரும்பினார்கள் இல்லையா, அது பத்தி உனக்கு முன்னாடியே தெரியுமா தெரியாதா? அப்படின்னா உன் விருப்பத்தின்படிதான் உங்க அம்மா கேட்டாங்களா, உன் விருப்பம் இல்லாம கேட்டாங்களா? அம்மா, எனக்கு தெரியாது, எனக்கு அதை பற்றி நான் அறிந்து கொள்ளவே இல்லை. அப்ப போதும்பா, இது தப்பு இல்லப்பா, உன் தப்பு இல்லப்பா, விட்டுருப்பான்றாங்க. இவ்வளவு அம்மா மோசமாக நடந்து கொண்ட போதும் அம்மாவை ஏன் பரதன் தண்டிக்கவே இல்லை, கண்டிக்கவே இல்லை என்றால், அவளை கண்டித்தால் ராமனுக்கு கோபம் வரும். ராமன் தான் சொந்த தாயை விட இவங்களை அதிகம் நேசிக்கிறான், அதுக்காக நேசிக்கிறான். ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்கும் போது அந்த கதாபாத்திரம் எத்தனை பேரிட்ட எவ்வளவு நெருக்கடி இருக்கு. சரிப்பா, இவ்வளவு பெரிய நின்னனும் நல்லவன் சொல்ற பரதன் என்ன நல்லது செஞ்சிட்டான்? அப்படியெல்லாம் முன்னாடி எதுவும் எந்த நல்லதையும் சொல்ல மாட்டாது ராமாயணம். ஆனால் ஒரு விஷயம் சொல்லுகிறது, மனதிலும் தீங்கு நினைக்காதவன் அவன், செயல் அல்ல, மனதிலும் கூட பரதன் நல்லதவன் தான் அப்படின்னு. அப்படின்னா ஒரு ராமாயணத்தை படிக்கக்கூடிய நாம் பரதனாக நடந்து கொள்ள போகிறோமா? உங்கள் அன்னை உங்கள் நலத்திற்காக, உங்கள் எதிர்காலத்திற்காக, உங்கள் வசதிக்காக, உங்கள் பெயருக்காக ஒன்றை பெற்று உங்கள் தரம்போதும் கூட அறத்தின் பக்கம்தான் நான் நிற்பேன், எனக்கு வேண்டாம் அது,
உரியவரை சேரட்டும் என்று நீங்கள் பரதனாக நடந்து கொள்வீர்களா என்ன? அம்மாவை தூண்டி இப்படி ஒன்ன அடையிறதுல வேணாம் முயற்சி காட்டுவோமே தவிர தனக்கு கிடைக்கிற ஒன்றை நீங்கள் மறுக்கிற ஒருவராக இருக்க மாட்டீங்க. அப்படின்னா கதையில் வந்தாலும் பரதன் நாம் பின்பற்ற வேண்டிய, நாம் நேசிக்க வேண்டிய ஒருவன். இன்னொருவர் இருக்கிறார், அவர் இதிகாசத்தினுடைய நாயகர், தந்தைக்காகவே வாழ்ந்த மனிதன், அவர்தான் பீஷ்மர். தந்தைக்காகவே அவர் தந்தைக்கு திருமணம் செய்து வைக்கிறார். தந்தை ஒரு இளம்பெண்ணை பார்த்து இளம்பெண்ணின் மீது ஆசை கொண்டுட்டார். அந்த பொண்ணுக்கு திருமணம் செய்யணும்னா மகன் கண்டிக்கணும் இல்லையா தந்தையை? தந்தையினுடைய பலவீனங்களை எதையும் மகன் கண்டிக்கவே இல்லை. கண்டிக்காதோடு தந்தையின் மீது அவன் எவ்வளவு அன்பு செலுத்தினான்னா, அப்பா என்ன செய்தாலும் சரி, அப்பாவினுடைய ஆசையை நிறைவேற்றுவதுதான் எனக்கு. தந்தைக்காகவே ஒரு மனிதன் வாழ முடியும் என்றால் எவ்வளவு வாழ முடியும் என்பதற்கு பீஷ்மர் ஒரு உதாரணம். ஆனால் அந்த பீஷ்மர் தந்தையால் வளர்க்கப்பட்ட பிள்ளை இல்லை. அவர் பிறந்த உடனே கங்கைக்கு கொண்டு போயிடுறாங்க. தந்தை அவரை வளர்க்கவில்லை, தந்தை உருவாக்கவில்லை. தாய் தான் வளர்க்கிறாள், தாய் தான் ஆளாக்குகிறாள், தாய் தான் அவரை வாலிப வயது வரை வளர்த்து தந்தையை பார் என்று அனுப்புகிறார். அதை படிக்கும் போது நான் ஆழ்ந்து மகாபாரதம் படித்தேன். படிக்கும் போது என் மனதில் தோன்றியது, கணவனை பிரிந்து தனியே வாழுகிற பெண் பிள்ளையை வளர்ப்பானால் அந்த பிள்ளை அன்பால் உருவானவனாகத்தான் வளரும். அவனை நேசிப்பதற்குத்தான் அடையாளமாக உருவாக்குவா. அப்பா இல்லை, இந்த பிள்ளையை நாம தப்பா வளர்த்துட்டோம் சொல்லிடக்கூடாது என்பதால் எல்லாவற்றிலும் பீஷ்மரை சரியாக வளர்க்கிறார். கடைசி வரை பீஷ்மர் தந்தைக்கு கொடுத்த சபதத்தை மாறாதவராக, நித்திய பிரம்மச்சாரியாக, அவ்வளவு பெரிய போர் வீரனாக, நிகரற்ற ஒரு ஆளுமையாக, மகாபாரதத்தினுடைய முதுகெலும்பாக இருக்கிறார் என்றால் நாம பீஷ்மரிடமிருந்து ஒன்றை கற்றுக்கொள்ளலாம். என்ன என்றால், தந்தையின் பொருட்டாக ஒரு மனிதன் வாழலாம் என்பதை. தந்தையோடு பிணக்கு கொள்வது, முரண்பாடு கொள்வது, எதிர்ப்பது, அது தனியே இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனால் அதே காப்பியத்திற்குள் தான் இப்படி ஒரு கதாபாத்திரமும் எழுதப்படுகிறது. அப்படின்னா இதிகாசம், எழுத்து, வாழ்க்கை எல்லாவற்றிலும் நன்மை தீமை என்று இரண்டு இருக்கிறது. நன்மையினுடைய பக்கத்தை இலக்கியம் அதிகம் சொல்லிட்டே இருக்கு. நன்மையினுடைய அடையாளங்களை அடையாளப்படுத்திட்டே இருக்கு. தவறு யார் செய்தாலும் அந்த தவறை தண்டிக்க வேண்டும் என்பதை இலக்கியம் சுட்டிக்காட்டி கொண்டே இருக்கிறது. அப்படின்னா மறக்க முடியாத கதாபாத்திரங்கள் இலக்கியத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். இலக்கியம் அவர்களையெல்லாம் அதனுடைய நாயகர்களாக இன்றைக்கு வரைக்கும் அடையாளப்படுத்திட்டே இருக்கு. சரி, இப்போ இவங்க எல்லாருமே ரொம்ப தீவிரமாக தியாகம் பண்ணி, அன்பு காட்டி, வேடிக்கையாக இல்லாமல் வாழ்க்கையை தீவிரமாக எடுத்துக்கொண்டவர்கள் தானே. வேடிக்கையான மனிதர்களுக்கு இலக்கியத்தில் இடம் கிடையாதா? மகிழ்ச்சிப்படுத்தவர்கள் இலக்கியத்தில் கிடையாதா என்றால் அப்படி ஒரு கதாபாத்திரம் இருக்கிறார். அவரையும் எனக்கு பிடிக்கும். அவர்தான் முல்லா. நீங்கள் முல்லா கதைகள் என்ற சின்ன பிள்ளைங்கள கேட்டிருப்பீங்க. இப்ப கூட டிவியில முல்லா கதைகள் போட்டாங்க. நிறைய நூலகத்துக்கு போனா முல்லா கதைகள்னு இருக்கும். முல்லா நசுருதீனுடைய கதை. முல்லா வேடிக்கையானவர். அவர் எப்படி இருப்பார்னா தெரியும், கழுதை மேல இந்த பக்கம் திரும்பி உட்கார்ந்துருப்பார். முட்டாள்தனமாக செய்வார். ஒரு அறிவாளி முட்டாளாக நடந்து கொள்வது எப்படி என்பதற்கு முல்லாவை உதாரணம் சொல்லுவாங்க. முல்லாவினுடைய அறிவு திறன் எப்படிப்பட்டது அப்படின்னா, யோசித்தால் நமக்கு உடனே சிரிச்சிருவோம், யோசித்தால் அது வியப்பூட்டக்கூடியதாக இருக்கும். முல்லா ஒரு கடைக்கு போகிறார், நிறைய ஜாமான் வாங்கிறார், அதை தூக்கிட்டு போக முடியல. ஒருவனை அழைத்து சொல்றாரு, நான் கூலி தரேன், இதை கொண்டு போய் என் வீட்டில் கொடுத்துறியாப்பா அப்படின்னு. அவன் வாங்கிட்டு சொல்றான், அவங்க வீடு எங்க இருக்குன்னு சொல்லி அட்ரஸ் கொடுங்க. முல்லா சொல்றாரு, அட்ரஸ் கொடுத்தாதான் நீ என் வீட்டில் நாளைக்கு வந்து திருடிடுவேன், அட்ரஸ் எல்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரு. சொன்ன உடனே ஒரு சின்ன சிரிப்பு வருகிறது. ஆனால் பின்னாடி இருக்குன்னா, அட்ரஸ் இல்லைன்னா எப்படிங்க அவன் வீட்டுக்கு போவான்? அதே நேரத்தில் முல்லாவுடைய சந்தேகம் சரி, அட்ரஸ் கொடுத்தா நாளைக்கு அவன் திருட வர மாட்டான்னு என்ன நிச்சயம்? சின்ன 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 நகைச்சுவையின் வழியாக ஒரு துருக்கி நாட்டை சேர்ந்த முல்லா உலகம் முழுக்க மக்களை சிரிக்க வைக்கிறார். கதையில் தான் முல்லா இருக்கிறார். நீங்கள் முல்லாவை போல நடந்து கொள்ள முயன்றால் உலகம் உங்களை துரத்திடும். ஆனால் முல்லாவினுடைய நகைச்சுவை ஒரு உயர்ந்த நகைச்சுவை. அந்த உயர்ந்த நகைச்சுவையில என்ன இருக்கு? அவர் மாடியில ஏதோ செஞ்சிட்டு இருக்காரு. கீழே இருந்து அவர் மனைவி கேட்கிறாங்க, என்னங்க ஏதோ சத்தம் கேட்டுச்சே அப்படின்னு. அவர் சொல்றாரு, சட்டை கீழே விழுந்துருச்சுமா அப்படின்னு. சட்டை கீழே விழுந்தா இவ்வளவு சத்தம் கேட்காதீங்க அப்படின்னு. சட்டைக்குள்ள நானும் இருந்தேம்மா அப்படின்னு சொல்றாரு. ஆனால் இந்த பதில் எவ்வளவு புத்திசாலித்தனமாக இருக்கு பாருங்க. இவர் தான் கீழே விழுந்தது. முல்லா ஒரு விருந்துக்கு போகிறார். அந்த விருந்தில் அரசருடைய விருந்து. இவர் சாதாரண உடை அணிஞ்சிட்டு போயிட்டார். காவலாளிகள் விடமாட்டேன்ட்டாங்க. இந்த உடையில் உள்ள வந்தா விருந்துக்கு கிடையாது என்று.
முல்லா வீட்டுக்கு போகிறார், பட்டு அங்கேயே எடுத்து போட்டுக்கிறார், நேரா வர்றார். பட்டு அங்கேயே அணிஞ்சிட்டு வந்தா கட்டாயம் பெரிய ஆளா இருப்பார்னு உள்ள அனுப்பிடுறாங்க. உள்ள போய் விருந்தில் மன்னருக்கு பக்கத்தில் உட்காந்துக்கிறாரு. ஏன்னா மன்னரும் நினைக்கிறாரு பட்டு அங்கேயெல்லாம் அணிஞ்சிட்டு வந்திருக்காரு. சாப்பிட தொடங்கும் போது முல்லா வாயில சாப்பிடறதுக்கு பதிலாக சட்டைக்கு சாப்பிடுற ஊட்டிக்கிட்டே இருக்காரு, சட்டை பைக்கு. மன்னர் கேட்கிறாரு, என்னையா வேடிக்கையா இருக்கு, நீ சாப்பிடறதுக்கு பதிலாக சட்டைக்கு விட்டுறியேன்னு. சட்டைக்கு தானங்க உங்க இடத்துல மரியாதை, அது சாப்பிட்டு நல்லா இருந்தா தானே நான் நாளைக்கு 4 இடத்துக்கு போக முடியும். ஆனால் இது முல்லா கதை இல்லை நண்பர்களே. சாப்பிட போறது யாரோ கூப்பிட்டுருக்காங்க. அவர் இந்த உடையில வந்தாதான், ஆடம்பரமான உடையில் வந்தால்தான், ஆடம்பரமான கார்ல வந்தாதான், 5 விரல்களிலும் மோதிரம் போட்டிருந்தாதான் உங்களுக்கு விருந்துல சாப்பாடா என்ன? இல்லையே. முல்லா அதை சொல்லி காட்ட விரும்புகிறார். அப்புறம் முல்லா கேலி செய்யக்கூடிய மனிதர்கள் அரசரில் இருந்து எல்லோரையும் கேலி செய்கிறார். முல்லா ஒரு கழுதையை விற்பதற்காக போகிறார். கழுதையை விற்க போகிற இடத்தில் ஒருத்தன் சொல்றான், கழுதையை நான் வித்து கொடுத்தா எனக்கு ஒரு 10 ரூபா கொடுங்க, நான் வித்து தரேன் அப்படின்னு. தாராளமாப்பா, என்னால விற்க முடியலப்பா, இந்த கழுதை ரொம்ப வயசாயிருச்சு, கொண்டு போய் வித்துட்டு வரணும்னு அவன் போய் சந்தையில் நின்று கொண்டு அந்த கழுதையினுடைய பெருமைகளை சொல்றான். இந்த கழுதை அதனுடைய திறமை என்ன தெரியுமா, இது குதிரையை விட ஓகவா ஓடும், இந்த கதிரைக்கு மந்திர சக்தி இருக்கிறதுன்னு நிறைய பொய்களை அடுக்கிட்டே இருக்கான். எவ்வளவு விலைக்கு விற்கலாம், இவர் 20 ரூபாய்க்கு விற்று 10 ரூபாய் அவனுக்கு கொடுத்துடலாம் நினைச்சார். அவன் சொல்ல 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 மார்க்கெட்ல அந்த கழுதைக்கு 200 ரூபாய் விலை வந்துடுச்சு. 200 ரூபாய்க்கு ஒருவர் கேட்கும் போது திடீரென்று ஒரு குரல் கேட்கிறது, 210 ரூபாய்க்கு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு. யாருன்னு கேட்டா முல்லா தான். அவன் கேட்கிறான், நீங்க ஏன் வாங்கிக்கிறீங்க, நீ இவ்வளவு பெருமை உள்ள கழுதைன்னு எனக்கு தெரியாதேப்பா. ஆனால் அவர் கழுதையை அல்ல, சந்தையினுடைய பொய்களை நமக்கு அம்பலப்படுத்துகிறார். சந்தையில் எந்த பொருளையும் பொய் சொல்லி கூவி விற்க முடியும், உங்க தலையிலே கூட கட்டிட முடியும். அப்போ ஒரு முல்லா கதையில் வந்தாலும் கூட கதையில் வந்த மனிதர் அல்ல. வேடிக்கையான, உலகத்தையே மகிழ்ச்சிப்படுத்துகிற, உலகமெங்கும் இவருக்கு என்று ஒரு ரசிகர் பட்டாளங்களை கொண்டிருக்கக்கூடிய, கதையில் நிரந்தரமாக வாழ்ந்துட்டே இருக்கக்கூடிய மனிதர்கள். இந்த எல்லாம் சொல்லி நேரம் கருதி ஒரே ஒரு கதையோட என் உரையை முடிக்கிறேன். அது எனக்கு ரொம்ப விருப்பமான ஒரு எழுத்தாளருடைய கதை. அவர் பிரபஞ்சன். எனக்கு ரொம்ப ரொம்ப என்னுடைய வாழ்க்கையில் ஒரு உற்ற தோழமையாக இருந்தவர். ஒன்றாக நான் சென்னையில் அவரோட அழைந்து தெரிஞ்சிருக்கிறேன். அவர் ஒரு மிகச்சிறந்த நிறைய கதைகள் எழுதியிருக்கார். ரொம்ப நல்ல கதை ஒன்று எழுதியிருக்கார். கதையினுடைய பெயர் மீன் அப்படின்னு. நீங்க ஒரு தடவை அந்த கதையை ஒருத்தர் படிச்சா நாக்கில் எச்சி ஊறாமல் உடனே மீன் சாப்பிடணும்னு ஆசை வராமல் இருக்கவே இருக்காது. ஒரு கடற்கரை புதுச்சேரியில் வாழக்கூடிய கிராமணி என்ற ஒருவர், அவருக்கு 3 வேளை மீன் வேணும். காலையில, மத்தியானம், நைட்டு வேணுங்கிறதோட அவருக்கு ஜலதோஷம் வந்துட்டா உடனே அதுக்கு ஒரு மீன் சொல்லுவார், காய்ச்சல் அடிச்சா அதுக்கு ஒரு மீன் சொல்லுவார், உடல் நோவு வந்தால் அதுக்கு ஒரு மீன். அவருக்கு எல்லாமும் மீன் மீன் மீன். அந்த அம்மா வீட்டுல மீன் சமைச்சு கொடுத்துட்டே இருக்கணும். அதுல ஒன்னொன்னையும் எப்படி சமைக்கணும்னு வேற சொல்லுவார். எந்த நேரத்திலும் ஒரு பெரிய மீனோட வீட்டு வாசல்ல வந்து நின்றுவார். அந்த அம்மா சமைத்து கொடுத்து முடியாது. ஆனால் அவரை எப்பனாலும் சொல்லுவார், அதை செஞ்சிருமா, இதை செஞ்சிருமா, இந்த சுறாவை புட்டு வச்சிருமா, இந்த நெத்திலியை வறுத்துருமான். இந்த அம்மா தான் போய் மீன் வாங்க போகணும். கதையில் வரக்கூடிய கிராமணி அல்ல, சமைத்து தரக்கூடிய இவர் அல்ல. பிரபஞ்சன் எழுதிய மகத்தான மனுஷி யார் என்றால் அந்த மீன் விற்பவர் தான். அந்த பவுனு என்று சொல்லக்கூடிய மீன் விற்கக்கூடிய அம்மா சந்தையில் உட்கார்ந்து மீன் விற்கிறார். 4 பேர் கேட்பாங்க, 4 பேருக்கும் பதில் சொல்லிட்டே வேலை பார்ப்பாங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது, என்னன்னா அது சொன்ன விலைக்கு நீங்க வாங்கிக்கணும், இல்லைன்னா கோச்சுக்கிடும். கோச்சுக்கிறதோட அது சொல்லும், உங்களை ஏமாத்தி நான் என்ன பெரிய வீடு கட்ட போறேன்னா போமா அப்படின்னு துரத்தி விடும். ஆனால் அதனுடைய வாடிக்கையாளர்கள் அந்த அம்மா சொன்னால் நல்ல மீன் தான் தரணும் வாங்குவாங்க. இந்த பவுனு என்ற அம்மாவை இந்த கிராமணியினுடைய மனைவிக்கு ஏன் பிடிக்கும்ங்கிறதுக்கு ஒரு கதை சொல்லுகிறார். ஒரு நாள் அவங்க ஒரு மீன் வாங்குறாங்க, 5 ரூபாய் சொல்றாங்க. இந்த அம்மா 4 ரூபாய்க்கு கேட்கறாங்க, பேரம் படியல. அந்த அம்மா, நீ ஓசி கொண்டு போ, நீ சமைச்சு உன் வீட்லயே வச்சுக்கோ, எனக்கு காசு கொடுக்க வேணாம்னு கொடுத்துட்டாங்க. இப்போ ஒரு கார் வருது, கார்ல இருந்து ஒரு பணக்கார வீட்டு அம்மா வர்றாங்க. இறங்கி நேரா வந்து இந்த அம்மா கையில இருக்கக்கூடிய மீன் அப்படிங்கிட்டு இந்த 5 ரூபான்னு அந்த அம்மாட்ட சொல்றாங்க. அந்த அம்மாவுக்கு கோவம் வருது, உன் பண திமிர வந்து என்கிட்ட காட்டுறியா? நான் ஒரு ஆளுக்கு மீன் கொடுத்துட்டேன்னா அவங்களுக்கு தான், அதுக்கு மேல நீ கோடி ரூபா கொடுத்தாலும் உனக்கு மீன் தர மாட்டேன் போ அப்படிங்குது. இந்த அம்மாவுக்கு கோவம், நான் கார்ல வந்திருக்கேன், 5 ரூபாய்க்கு பதிலாக 10 ரூபா கொடுத்தா அந்த மீனை கொடுக்க வேண்டியதானே, உனக்கு லாபம் சம்பாதிக்கலாம். நம்ம அந்த அம்மா சொல்லுது, லாபம்லாம் சம்பாதிக்க வேணாம், நான் ஒழுக்கமா இந்த இடத்துல தொழில் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த அம்மா என் நிரந்தர வாடிக்கையாளர்,
இந்த அம்மாவுக்கும் எனக்கும் இடையில எப்படி வேணாலும் கொடுப்போம், வாங்கிக்கிடுவோம், நீ உன் திமிர காட்டுறதுக்கு இது இடம் கிடையாது போ அப்படின்னு துரத்தி விட்டுருது. எந்த பெரிய நிறுவனத்திலும் இல்லாத துணிச்சல் சாதாரண அந்த அம்மாவுக்கு இருக்குங்கிறதோட அந்த அம்மா என்ன சொல்லுது, என் வாடிக்கையாளர் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் கூட எனக்கு என்ன வேணாலும் இருக்கலாம், நான் ₹1 விட்டு கொடுப்பேன் அல்லது சும்மா கொடுக்க சொல்லுவேன், ஆனா உனக்கு கொடுத்துட மாட்டேன். இந்த அம்மா என்ன செய்யுது, இந்த ஒரே ஒரு சம்பவம் 30 வருஷமா அந்த அம்மாட்டையே மீன் வாங்க வைக்குது. இந்த அம்மா மீன் வாங்கிட்டு வந்து சமைக்கும், அவர் கணவர் சாப்பிடுவாரு. கதையில் வரக்கூடிய சுவாரஸ்யம் என்னன்னா, அவங்க மகனுக்கு மீனே பிடிக்காது. மகன் சொல்றான், எப்ப பாரு வீட்டுல மீன் மீன் மீன், ஏமா ஒரு காய்கறி வாங்கி நல்ல கூட்டு பொரியெல்லாம் சமைச்சா என்னம்மா. அம்மா சொல்லுது, உனக்கு ஒரு சாப்பாடு உங்க அப்பாவுக்கு ஒரு சாப்பாடாப்பா செய்ய முடியும். இல்லம்மா வீட்டுல சாப்பிடவே இல்லை, எனக்கு ஒரு சாம கல்யாணம் பண்ணி வச்சிருமா. ஆனா ஒரே கண்டிஷன் என்னன்னா, நல்ல காய்கறி சமைக்க தெரிந்த காய்கறியை விரும்புகிற பொண்ணா இருக்கணும் அப்படின்னு தேடி பார்த்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. அழகான பொண்ணு, சொந்தக்கார பொண்ணு, உள்ளூர் பொண்ணு. அந்த பொண்ணு வந்த அன்னைக்கு முதலிரவுல எல்லா கணவனும் கேட்காத ஒரு கேள்வியை கேட்கிறான், தப்பா எடுத்துக்கிட்டாத உனக்கு மீன் பிடிக்குமா அப்படின்னு கேட்கறான். அந்த பொண்ணு சொல்லுது, அவ்வளவா பிடிக்காது, கொஞ்சமா பிடிக்கும் அப்படின்னு. நல்ல வேலை, நல்ல காய்கறிகள் சாப்பிடலான்னு. 2 நாள் ஆகிறது, இவங்க வீட்டில் விருந்து நடக்கு. விருந்து வச்சா இவங்க அப்பா உட்காந்து சாப்பிட்ற மாதிரியா அந்த அம்மா இவருடைய புது மனைவி இட்லிக்கு மீன் குழம்பு தொட்டுக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கு. பக்கத்தில் இருக்க சட்னியே தொடவே இல்லை. இந்த பையன் தெரியும் பார்த்து சொல்றான், எங்க அப்பா மாதிரியே தான் மருமகளும் வந்திருக்கா. மீன் அல்ல, சிலருடைய இயல்பு, சிலருடைய விருப்பம் என்பது இன்னொருவருக்கு விருப்பமின்மையாக தோன்றும். அதே நேரத்தில் ஒருவருக்கு ஏதோ ஒரு சுவை பிடித்திருக்கிறது என்றால் அது வெறும் சுவை அல்ல, அவர் அதன் வழியாக தன் மகிழ்ச்சியை உருவாக்கிறார், அதன் வழியாக தன்னை ஆற்றுப்படுத்திக்கிறார், அதன் வழியாக தன் சொந்த சந்தோஷத்தை உருவாக்கி கொள்கிறார். இந்த வாழ்க்கை என்ன என்றால், இவ்வளவு ஒரு பெரிய மீனா இருந்தால் வாங்கிட்டு வந்து நிற்கும் போது அந்த அம்மா சொல்லுது, தினம் தானையா சாப்பிட்ற, உனக்கு இந்த ஒரு நாள் கூட அழுத்தே போகலையானா அந்த ஆள் சொல்றாரு, மீன்ல மட்டும் அழுக்கவே அழுக்காதுமான். கோச்சிக்கிட்டே சமைச்சு கொடுத்துறாங்க. நல்லா தெரியுது, ஒரு குடும்பம் என்பது இப்படியான சின்ன சண்டைகள், சச்சரவுகள், விருப்பம், விலக்கு, ஆளுக்கு ஒரு சுவை, எல்லாவற்றையும் கலந்ததுதான். அந்த கதை ஒரு சின்ன சித்திரத்தை நமக்கு தருகிறது. இந்த வாழ்க்கையில் எல்லாமும் இருந்தாலும் இந்த வாழ்க்கைக்கு வெளியிலிருந்து ஒரு கை அன்றாடம் உங்களுக்காக உழைத்து கொண்டு, பொது வெளியில் நீங்கள் பார்த்தாலும் உங்களால் மறக்கப்பட்டு வருகிற அந்த மீன் விற்கக்கூடிய அந்த பெண்ணை போன்றவர்கள் இந்த உலகத்தில் தான் வாழ்கிறார்கள். உங்கள் மகிழ்ச்சியை அவர்கள் உருவாக்குகிறார்கள், அவர்களை மறக்காதீர்கள் என்று சொல்றார். இலக்கியம் என்ன செய்யும் என்று கேட்டால், இந்த மாதிரி அரிய மனிதர்களை, அவர்களுடைய மனதை, அவர்கள் வழியாக வெளிப்படக்கூடிய உணர்வுகளை எழுதுவதால் தான் அது இத்தனை காலம் தாண்டி நிற்கிறது. அந்த பணிதான் தமிழினுடைய அடையாளமாக மாறுகிறது. கதையில் வாழ்கிறவர்கள் என்றும் வாழ்வார்கள் என்று சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி.